ஒரு முறை இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் கலிலேயாவுக்கு வந்தபோது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் சிலர் கை கழுவாமல் சாப்பிடுகிறதை அந்த யூதர்கள் பார்க்குறாங்க. இந்த யூதர்கள் எப்படின்னா ரொம்ப பாரம்பரியம், சடங்கு சம்பிரதாயங்கள் ரொம்ப ஊறி போனவங்க. அடிக்கடி சுத்திகரித்து கொண்டே இருப்பாங்க, கை கழுவிட்டே இருப்பாங்க, கால்களை கழுவுவாங்க, குளிச்சுக்குவாங்க. வெளியில் போயிட்டு வந்தாலே குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். வெளி ஆட்கள் இடத்துல தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டாங்க. இப்படி ரொம்ப ஒரு சுத்திகரிப்பு ரொம்ப விரும்புவாங்க. அதுதான் சுத்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்ட உடனே குற்றம் பிடிக்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க இயேசுவை. நீங்கள் ஒரு போதகராக இருந்து இப்படி நீங்கள் இருக்கீங்களே, ஒரு நம்முடைய பாரம்பரியம் என்ன, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்ல உடனே இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது, அதாவது அவன் சாப்பிடுகிறதுனால ஒருவன் தீட்டுள்ளவன் ஆகிறது இல்லை, அவனுடைய சரீரம் அழுக்காக இருக்கிறதுனால ஒருவன் தீட்டுள்ளவன் ஆகிறது இல்லை. எங்கே தீட்டு உண்டாகுது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து வெளியில வருகிற அந்த காரியங்கள் தான் அவனை தீட்டுள்ளவனாக மாற்றுகிறது. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத இச்சைகள், அசுத்தமான காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தன சிந்தனைகள், பொருளாசை, காம விகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு, இந்த பொருளாசை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எங்கிருந்து வருது? இருதயத்துக்குள்ளிருந்து வருது. அது ஒரு மனிதன் குளிக்கிறதுனாலையோ கைகளை கழுவுகிறதுனாலையோ சுத்திகரிக்கப்படுகிறது இல்லை. இப்போ இந்த பொல்லாத சிந்தனைகள் இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறது தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. தீட்டுங்கிறது என்ன? கடவுளுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணுகிறது தான் தீட்டு. இப்போ ஒரு மனுஷன் அடிக்கடி குளிக்கிறதுனாலையோ சுத்திகரிக்கிறதுனாலையோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம அப்போ சுத்தமாக நான் இருக்கிறேங்கிறதுனாலையோ ஒரு மனுஷன் சுத்தமானா மாறிட முடியாது. அதனால ஒரு மனுஷன் கடவுளோடு நெருங்க முடியாது என்பதைத்தான் மார்க் 7:21 கர்த்தராகிய இயேசு சொன்னார். அப்போ அவங்களுக்கு அது புரியாத ஒரு புதிராக தான் இருந்தது. ஏன்னா அவங்க பாரம்பரியமாக ஒரு சடங்குகளை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான், இப்படி இருந்தால் தான் கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காரியங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறாங்க. நான் இந்த வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது, திங்கட்கிழமை சாப்பிடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இப்போ சாப்பிட்டுட்டு நான் அந்த நான்வெஜ் சாப்பிட்டு நான் கோயிலுக்கு போக மாட்டேன், கோயிலுக்கு சாப்பிட்டா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் போகணும். இந்த மாதிரி நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது. அதை சுத்திகரிப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு மனுஷன் இருதயத்தில் சுத்தமாக இருப்பது தான் ரொம்ப முக்கியம். அதற்கு தேவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் கர்த்தருடைய ரத்தத்தினால. God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.